சண்முகம் பாத்து வாப்பா. சரிங்கம்மா சரிங்கம்மா. என்ன கேரியர்ல கொடுத்து விட அளவுக்கு பெரிய விருந்தா சமைச்சு கொடுத்துருக்க போல இருக்கு. ஆமாங்க, 2 பொரியலு, கூட்டு, அவியலு, அப்புறம் அத சீதா பொரிச்சுக்குவா. வடை மட்டும் தான் நான் செஞ்சு கொடுத்தேன். போதும். அண்ணி, ஜானு எங்க அண்ணி? அவ தூங்கிட்டாமா. எழுப்புங்க அண்ணி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கட்டும். ஐயோ, வேற வணையே வேணாம். பாய் தூக்கத்துல எந்திரிச்சானா அழுது வீட்டையே 2 ஆக்கிடுவா. அவ்வளோ எந்திரிக்கிட்டோம். சரி, பசிக்குது, சாப்பாடு போடுங்க. அண்ணி இந்தாங்க, நீங்களே சாப்பாடு வைங்க. எனக்கு கடவுள் நல்லது பண்ணதுனால எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. காலையில இருந்து சாப்பிட கூட மனசு இல்லாம இறுகி போயிருக்காங்க. இப்பவாச்சும் சாப்பிடட்டும். ஜோதி, நாங்க எல்லாரும் பண்ணது சரின்னு சொல்லல. ஆனா நாங்க எல்லாரும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்தோம் பாரு, அது தப்பு இல்லை. அத நீ புரிஞ்சுக்கணும். அம்மா, நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தானே பதில் சொல்லணும். எனக்கு சாப்பாடு வேண்டாம், பசி இல்லை. தப்பு பண்ணிட்டு அதை நியாயப்படுத்த ரீசன் சொல்றது எப்படி பெரிய தப்போ, அதே மாதிரி பண்ண தப்புக்கு வருத்தப்படாம இப்படி கோவப்பட்டா அது தப்பெல்லாம் விட பெரிய தப்பு. சொல்லுமா? கரெக்டா, ரொம்ப கரெக்ட். அவசரத்துலயும் கோவத்திலையும் அறிவை தொலைச்சு விட்டேன். இல்லைன்னா அந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். அண்ணன் இனி உன் பக்கம்தான். அண்ணே, தப்பு பண்ணிட்டு அது தப்பே இல்லைன்னு சாதிக்கிறவங்களை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா தப்புக்கு துணை போயிட்டு அது தெரியாம பண்ணிட்டேன்னு நடிக்கிற ஆளுங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். உங்க அண்ணன் ஆச்சு நீ ஆச்சுப்பா, நேரடியா பேசலாம்ல. என்னையே உள்ள வம்புக்கு இழுக்கிறவ பஞ்சாயத்து பண்ணதான் அவங்க. இதுக்கெல்லாம் நான் ரோசப்பட மாட்டேன், புரியுதா? மா, நீ அன்னைக்கிட்டே பேசிக்கலாமா? பா, சாப்பிடுங்கப்பா. இந்த கோவம்லாம் காலையில் சரியாயிடும். பா, சாப்பிடாம மட்டும் விட்டீங்க, 5-6 நாள் இது கண்டினியூ ஆயிடும். நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5-6 நாள் இல்ல, 5-6 வருஷம் ஆனாலும் யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். எடுத்து சொல்லமா? ஆமாங்க, ஜோதி பிடிவாதக்காரி இல்லதான். ஆனா பிடிவாதம் பிடிச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. அவ பெங்களூர்ல படிக்கிறப்போ ஒரு நாள் நீங்களும் தர்மாவும் பிளைட்ட பிடிக்கிற வேகத்துல அவ உங்க 2 பேத்துக்கும் வாங்கி வச்ச கிஃப்ட மறந்துட்டு வந்துட்டீங்கல்ல. ஒரு பாய் கூட சொல்லலமா. ஒருத்தருக்கு பிறந்த நாளே இன்னொருத்தருக்கு கல்யாண நாள்னு கடைக்கடையா ஏறி கிஃப்ட் வாங்கினவளுக்கு கோபம் வருமா வராதா? அதனாலதான் 3 மாசம் பேசல. சரி சரி, நான் சாப்பிடுறேன். அது அந்த பயம் இருக்கணும். மா, மறுபடியும் என்ன நம்பாம இந்த கல்யாணம் அது இதுன்னு யாராச்சும் சொன்னாங்க, சத்தியமா இதை பத்தி நான் பேசவே மாட்டேன் சித்ரா. தங்கச்சியா முடிவெடுத்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாலே தவிர நான் பேச மாட்டேன். இதை பத்தி நீயே சொல்லிடு.
அவளுக்கு தான் கோவம் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறா. நீங்களாவது நேரடியா பேசலாம்ல. ம், அதெல்லாம் நாளைக்கு. இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. யார் சமைச்சது? நான் தாங்க. ஏங்க? 34 வருஷமா உன் சமையல் சாப்பிட்றேன். எனக்கு நீ எப்படி சமைப்பேன்னு தெரியாதா? உன்னைய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யாரு சமைச்சாங்க, அது எப்படி இருக்கும்னு தெரியாதா? ம்? ஏமா மிரட்டினா நீ பயந்துருவியா என்ன? நான் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஜோதி தான் குக் பண்ணான்னு சொல்லு. ஏன் நான் சமைச்சது நல்லா இல்லையோ? நீ வேறம்மா, செம்மையா இருக்குமா, செம்மையா இருக்கு. ஜோதி, நீ ஒருத்தியாவே இவ்வளவு செஞ்சியா? ம்? ஆமா நீ. கிச்சனை பார்த்தா பாத்திரம் பண்டம் எதுவும் யூஸ் பண்ணாத மாதிரி தெரியுது. ம், அது சாந்தி வந்து விளக்கி வச்சுட்டு போயிட்டா. ஆமா, நான் சாந்தி அக்கா தான் வந்து எல்லாத்தையும் விலைக்கு வச்சுட்டு. ஃப்ரிட்ஜில் பார்த்தேன், காய்கறி எல்லாம் அப்படியே இருக்கு. ஒரு கல்யாண விருந்தே சமைச்சிருக்க. ஒத்த காய்கறியை கூட எடுக்காம எப்படி சமைச்ச? டேய், சாயங்காலம் தங்கச்சி வெளியே போயிட்டு வந்ததில்ல, அப்போ காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அனி, இப்போ உங்களுக்கு சந்தேகம் முக்கியமா இல்ல சோறு முக்கியமா? சந்தேகம் முக்கியம்னு நினைக்கிற யாரும் என் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பாருமா, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதுவும் நீ சூப்பரா சமைச்சிருக்க, நானே சாப்பிட்றேன். ஐயோ, இவங்க என்ன ரகம்னு தெரியலையே. ஒண்ணு கோவத்துல கொதிக்கிறாங்க, இல்லைன்னா பாசத்துல பல்லு இருக்கிறாங்க. இது என்ன குடும்பமா இல்ல கூட்டு பொரியலா? அம்மா சாப்பிட்டாங்க சீதா? இல்லங்க, ரூம்குள்ள தான் இருக்காங்க. 2 தடவை போய் கூப்பிட்டேன், அவங்க பதிலே சொல்லல. அதான் தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு விட்டுட்டேன். ம், அவங்க பேசலைன்னா சரின்னு விட்டுருவியா? சித்ரா, நீயாவது போய் பேசிருக்கலாம்ல. எங்க மாமா பேசுறது? பாட்டி ரூம்குள்ள உங்களையும் இவரையும் தவிர வேற யாராலையும் போக முடியாது. என்ன திடீர்னு அரைஞ்சிட்டாங்கன்னா அந்த பயத்துல தான் நானும் போல. எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லுங்க. பா, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் பார்க்குறேன். அனி, நீங்களும் உட்காருங்க. இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, நீ வா உட்காரு. ஏய், நான் அப்புறம் சாப்பிடுறேன்டி. சும்மா சொன்னா உட்காரு, கேளு. உட்காரு 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 உட்காரு. அப்பத்தா, என் தங்கம், என்ன பண்றீங்க? கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்து போச்சு. நம்ம ஜோதி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதான் நமக்கு முக்கியம். இதுக்கெல்லாம் நம்ம அப்செட் ஆகலாமா? வெளில வாங்க. அப்பத்தா, ஜோதிக்கு நம்ம யார் மேலேயும் வருத்தம் இல்லை, சின்ன கோவம். ஏன்டா அப்படிலாம் முட்டாள்தனமா பண்றீங்கன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்பதா, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம புள்ள நமக்காக கஷ்டப்பட்டு சுவையா சமைச்சு வச்சிருக்கு. வாங்க, ஒரு வாய் சாப்பிடுங்க. அப்பதா, என்ன அது குழந்தை மாதிரி? அதான் தரங்க. ஆளுங்க மேல இருக்கிற கோவத்தெல்லாம் சாப்பாட்டு மேல காட்டக்கூடாது. சட்டா சாப்பிட்டு சவுண்டா சண்டை போடணும்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம் என்ன ஆச்சா? கோவத்தோடயே வந்து சாப்பிட்டுட்டு போலாம். நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். இன்னும் 5 செகண்ட் தான் டைம். தானா வெளியில வரலனா உள்ள வந்து கட்டாயப்படுத்தி சோற ஊட்டுவோம். பரவாயில்லையா?
இனி உங்ககிட்ட பேசிடலாம் பிரயோஜனம் இல்லை. குண்டு கட்டா தூக்கிட்டு போய் உன்னை சாப்பாடு ஊட்டிட வேண்டியதான். அப்பதான் வாங்க பாட்டி. பாட்டி. சண்முகம். அண்ணா. அப்பதான் தோட்டத்தில் இருக்காங்களான்னு பாரு. போய் பாக்குறேண்ணா. அண்ணே, எதுக்கு இவ்ளோ பதட்டமா இருக்க? இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாங்க. அப்பத்தா தூங்கும் போது கூட கையில் இருக்கிற காப்பை கழட்ட மாட்டாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ வேற ரூம்ல போய் பாரு. பாட்டி. 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 அண்ணே, கீழே எங்கேயும் இல்ல. சண்முகம். ஆமா. என்னடா வேலை செய்றீங்க? பாட்டி எங்க போனாங்கன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? அவனை ஏன் கத்துற? பொம்பளைங்க 2 பேரும் வீட்டுல இருக்கீங்க. காலையில தான் அம்புட்டு பஞ்சாயத்தாச்சு. அம்மா என்ன பண்றாங்க, எங்க போனாங்கன்னு பாக்குறது இல்லையா? பா, சண்டை போடலாம் நேரம் இல்லை. அப்பதான் எங்க இருக்காங்கன்னு தெரியணும். நான் ஊருக்குள்ள போய் தேடி பார்க்குறேன். வெளியில காணாமல்லாம் போகல. வெளியில போயிட்டு கொஞ்சம் லேட்டா கிளம்புனாங்க. அதுக்குள்ள தப்பா தகவல். அப்பா, அப்பத்தா காலையில 11:30 மணிக்கு மதுரை ரோட்ல நடந்து போனதை 3 பேர் பார்த்துருக்காங்க. அப்ப வாப்பா போலாம், மதுரையில போய் பாத்துடலாம். இல்லப்பா, வேண்டாம். அப்பத்தா மதுரைக்கு தான் போயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்று தாழையூத்து வழியா வருஷ நாட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை எரிச்சனத்தூர் ரோட்டு வழியா விருதுநகர் போயிருக்கலாம். அந்த பக்கம் போனதை 2 பேர் பார்த்ததா சொன்னாங்க. ஆனால் நம்ம எல்லா பக்கமும் பார்க்கணும். அப்போ ஆளுக்கு ஒரு திசையில தேடலாமே. நான் கூட மறி குழந்தை கூட்டிக்கிட்டு நீ சொல்ற தாலியூத்து ரோடு வழியா போறேனே. இல்லடா, இந்த டைம்ல அப்படி போக முடியாது. செக் போஸ்ட் காலையில் 5:30 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். காலையில் போங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. அது மலரோடு தர்மா. பொம்பளை பிள்ளைங்க தனியெல்லாம் போக வேண்டாம். அம்மா, பக்கத்துல தானமா போறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுமா. ஒருவேளை அம்மாவை பார்த்தா கோபப்பட்டு சண்டை எதுவும் போட்டுறாத. புரியுதுப்பா, எல்லாமே என்னாலதான். ஜோதி, நான் அப்படி பேசிருக்கவே கூடாது. ஆனா அப்பா, பாட்டி கோவத்தாலலாம் இங்க இருந்து போகல, வைராக்கியத்துல தான்ப்பா போயிருக்காங்க. ஆண்டாளு, இங்க சிகப்பு போட்டுட்டு அங்க ரோஸ் போடுறியடி. ஏன் இப்படி பண்ற? நல்லா இருக்காதுடி. ஏன் ஏன் நல்லா இருக்காது? அதுவும் கலர் தானே ஜெயலட்சுமி. பொண்ணெல்லாம் என்ன ஜெயலட்சுமி முறைக்கிற? ஏ லூசு, நீயும் வருஷம் பூரா அப்படியே கலரை மட்டும்தான் தூக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் நல்லா பெரிய கோலமா போட்டிருக்கியா?
பாருங்க இந்த வருஷம் கோல போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வர போறேன். 6 வருஷமா இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. பேரு தான் ஆண்டாள். ஆண்டாள்னாலே மார்கழி மாசம் கோலம், அது தெரியுமா? உன் பேருக்காவது நல்லா கோலம் போட கத்துக்க. ஜோதி, மதனி மதனி வாங்க வாங்க. ஆமா மதனி, நேத்து சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தமே, நல்லா இருந்துச்சா? வாங்க மதனி உள்ள போலாம். இந்த நிலப்புல நீ பாட்டுக்கு உன் மதனி வர வைக்கிறதுலே இருக்கீங்க. அவங்க விழுந்தாங்கன்னா சட்டுன்னு எந்திரிச்சிருவாங்க. நான் விழுந்தேன்னு வை, எந்திரிக்கவே ஒரு நாள் ஆகும் பாத்துக்க. சிவதுக்கு போந்தா 1/2 கிலோ இருந்துட்டு ரொம்ப பலசாலின்னு நினைப்பா. மறி குழந்தை. சாரி மேடம். வாங்க மதனி. வா ஜோதி, வா வா. ஆண்டாளு, நீ போய் அவங்களுக்கு காபி போடு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க உடனே கிளம்பணும். அதெல்லாம் முடியாது. வந்தவங்கள வாசலோட அனுப்புனா அப்புறம் தெருல இருக்கவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? வாங்க மதனி. மொச அதான் போறேங்கிறாங்கல்ல, போட்டோம் விடு. சும்மா பிடிச்சு நிப்பாட்டிட்டு இருக்க. அண்ணன் நீ சும்மா இருன. மதனி நீங்க வாங்க மதனி. இல்லடா, நான் தான் சொல்றேனே, உடனடியா நான் தாழையூத்துக்கு போகணும். அப்பதான் மத்தியானத்துக்குள்ள வருஷ நாடு போய் ரீச் ஆக முடியும். வருஷ நாட்டுக்கா? அதுவும் பைக்லயா? என்ன விளையாடுறியா? அது மலைப்பாதை வேற. ஆமாமா, அப்பதான் அந்த பக்கம் போனா இருக்கிற சின்ன சின்ன மிருகராசிகள்லாம் அப்படியே பயன்படுத்த முடியும். டேய், நீ அடி வாங்க போற, சும்மா இருடா. ஜோதி, நீ அங்க போய் தீரணுமா? அத்தை, அங்க போய் தான் ஆகணும், வேற வழியே இல்ல. அப்படி என்னம்மா அவசரம்? இப்படி தீயில கால் வச்ச மாதிரி துடிச்சு போய் கிளம்புறிய? ஐயோ அத்தை மேடம், என்ன ஆச்சுன்னா? அத்தை மேடமா? ஐயோ பாப்பா மேடம், நீங்க கொஞ்சம் 10 நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? மேடம் நீங்களும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க மேடம். நம்ம ஏன் அங்க போறோம், எதுக்கு போறோம்னு அவங்க கிட்ட டக்குன்னு சொல்லாம சுத்தி சுத்தி வளைச்சீங்கன்னா அவங்களுக்கு எப்படி புரியும்? இங்க பாருங்க அத்தை மேடம், நேத்து ஈவினிங்ல இருந்து நம்ம பாட்டி மேடத்தை காணோம். கிளவிய காணுமா? எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. சில பேர் ஈஸ்ட்ங்கறாங்க, சில பேர் வெஸ்ட்ங்கறாங்க, நார்த் சவுத்னு கூட சொல்றாங்க. அதனாலதான் தர்மா சார் ஒரு பக்கம், நாங்க 2 பேரும் ஒரு பக்கம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அடேங்க அப்பா, இது அல்டிமேட் தகவலாச்சே. உடனே இந்த சந்தோஷத்தை கொண்டாடி ஆனோம். மொச, சுப்பராஜுக்கு போன போட்டு சரவடியை வாங்கிட்டு வந்து சும்மா கொளுத்து விடணும் கழுதியா. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சுமா? அம்மா பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா அத்தை, அத்தை. ஜோதி, என்ன சொல்ற? எங்க அம்மாவை காணுமா? ஆமா அத்தை, ஏதோ கோபத்துல யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பிட்டாங்க. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் அத்தை. கண்டிப்பா கிடைச்சிருவாங்க, நீங்க அழக்கூடாது. நான் சொல்லிக்குவேன், நீ பேசாம வரேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்த. இப்படி வளரி கொட்டுவேன். சாரி மேடம். ஜோதி, வீட்ல எதுவும் பெரிய சண்டையா? ஆமா அத்தை, நேத்து கல்யாணம் நின்னதும் பாட்டி அந்த மாப்பிள்ளைய ஜாமீன்ல எடுங்க, மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோவப்பட்டு நானும் அம்மாவும் கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டோம். நியாயமா பார்த்தா பேசியிருக்க கூடாது. கிளவி மண்டையில ஒரு கல்ல தூக்கி போட்டிருக்கணும். சும்மாருடா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எதிர்த்து பேசினா பதிலுக்கு பேசுறத விட்டுவிட்டு இப்படி கோச்சுக்கிட்டு போவாங்களா? கோச்சுக்கிட்டு போற வயசு அது. நீ எதுக்குமா அழுற? கிளவி அது கிளம்பி போறதாவது. அண்ணன் சும்மா இருனே.
அம்மா அழாதம்மா. அத்தை அழாதீங்க ப்ளீஸ் அத்தை. பாட்டி கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வர்றது ஏன் பொறுப்பு அத்தை. இன்னைக்கு ஈவினிங்குள்ள பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சரியா? போச்சா, இந்த சந்தோஷத்துக்கும் ஆயுள் காலம் சாயந்தரம் வரைக்கும் தானே. ஜோதி நிஜமாவா சொல்ற? அத்தை நான் நிஜமா தான் சொல்றேன். அவங்க வந்துருவாங்க, என்ன நம்புங்களேன் ப்ளீஸ். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. ஆனால் அம்மாவை உள்ள கூட்டிட்டு போ. அம்மா அழாதீங்கம்மா. நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும். தனியா 2 பொம்பளை பிள்ளைங்க எப்படி போவிய? இரு, துணைக்கு நான் கார்த்தி அனுப்புறேன். ஓகே அத்தை மேடம். இவளுங்க